நோவாவின் நாட்கள்ல பூட்டப்பட்ட கதவு திரும்ப கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து என்னும் பேழை பூட்டப்பட போகிற காலம் வெகு சமீபத்தில் இருக்கு. ஆனா அவர் கிருபையுள்ள தெய்வம். கிருபையா 2000 வருஷமா கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதாங்க அவருடைய கிருபை. 2000 வருஷமா கதவை திறந்தே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனா இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி விட முடியாது இல்லையா? அவங்க அப்படி இருந்தாலும் டெஃபெண்டம் தான் இருக்கட்டும். ஆனா நம்ம சைகை காட்டியாவது அவங்கள உள்ள கூப்பிடணும். நயங்காட்டி அழைத்தாருன்னு வசனம் இருக்கு. அப்ப சைகை காட்டியாவது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்றது அவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது. பரவாயில்ல, சைகை காட்டியாவது அவனை என்ன செய்யணும்? புரிய வச்சிடணும். ஆமா, எனக்கு அதுதான் பெரிய வாஞ்சங்க. எப்படியாவது உலகம் கர்த்தரை அறிய வேண்டும். அட்லீஸ்ட் நம்ம மூலியமா ஒரு 2 பேராவது கர்த்தரை அறிய வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும். 5வது வசனத்துல, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்.